என்னதான் இருந்தாலும் கலியுக கடவுளான முருக பெருமானை வணங்கிவிட்டு அதன் மிக கதையை துவங்குகின்றேன். எங்களுக்கு நான் படிக்கிறது செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். சேவல் பூ
உயர்ந்து வாழும் எண்ணமும் கொண்டே தலைமை தமிழகமே அன்பும் மரமும் பண்பும் பரந்த நோக்கமும் என்றும் குன்றாத தொண்டு தொட்டு வாரி வாரி விளங்கிய இப்பாறை தமிழகத்தின் பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரிலால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தான செய்தி கேட்டு கடல்வில் மெழுகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேலும் வாழும் எடுத்து சூழ்நிலைத்து வேங்க என களமுறிந்த வீர தாய்மார்களின் வெளிவந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தவேளுக்கும் நான் ஆரியமால அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கிடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம், பாடுகிறோம். நாடகம் புதுமை அல்ல, நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல, நல்ல அறிவை செல்வதற்கு கூத்தாடுவோம். குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல, பல கொள்கைகளை செல்வதற்கு. இதுபோல அமைதி காத்து இறந்துவில்லையானால் இளைஞர் தோன்றும் வரை கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மல்லிகையே மல்லிகையே தோதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்த போ நோய் கொண்டுதா சிறு நோளாகிறே தேயாமலே திரை போலாகிறே ஆகாது இனி தாங்காது
ஏன்னா வந்துட்டு முதல்ல உங்களுக்கு தான் நான் வணக்கம் சொல்லணும், நன்றியும் சொல்லணும். ஏன் தெரியுமா, நாங்களாவது கொஞ்சம் பவுடர் பூசுற வரைக்காவது உள்ள அமர்ந்திருப்போம். அப்படி இல்ல, நீங்க வந்து 9:30க்கு எடுத்து வைக்கிறீங்களோ இல்ல 8:30க்கு எடுத்து வைக்கிறீங்களோ, காலைல 6 ஆனது இன்னைக்கு நாடகம் 7 சொல்லக்கூடாது, 7 ஆமா, இல்லைன்னா அவங்க வந்து நம்மள பிடிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு 6 மணியோ 7 மணி ஆகுதோ, அதனால அது வரைக்கும் நீங்க அமர்ந்துதான் இருக்கணும். அதனால முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அருமையான பக்கமேளம் அதற்கேத்தார்வல் ஒளிபரப்பி இப்படிலாம் நாடக கலைஞர்கள் இருக்கிற வரைக்கும் எங்க நாடக கலைஞை யாராலும் மலிக்க முடியாது அப்படி என்கின்ற பெருமிதத்தோடு அன்னக்கிளியே ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரங்கும் நெல்பேட்டை 1000 மையம்மர்களுக்கு தலைவன் ஆரிய புராசனுக்கும் அன்ன துளசிக்கும் மகளாக பிறந்தவள் இந்த ஆரியமாளா. வெகு நாட்களாக எனது தந்தைக்கும் தாயாருக்கும் திருமணமாகி புத்திர பாக்கியமே இல்லையாம். அதன் பிறகு அவங்க செய்த புண்ணியத்தாலும் தவ வலிமையாலும் நான் பிறந்தேன். எப்படி தெரியுமா? அந்த தாய்மானவர் சுவாமிக்கு தங்கத்தால் மாலை கட்டி போட்டு அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு அபிஷேக ஆராதனை செய்து என்னை எப்படியெல்லாம் பெற்றெடுத்தார்கள் தெரியுமா?
எப்படி பா சொல்லுங்க. செங்குளத்து மண்ணெடுத்து இங்கே சிவலிங்கம் ஒன்று செய்தார் தருணத்திலே அந்த பூஜை குண்டலத்திலே சிவபெருமான் ஒரு எலுமிச்சங்கனியை போட்டார்களாம். அந்த எலுமிச்சங்கனியை எனது தாய் அன்னத்துளசி எடுத்து சாப்பிட்டார்களாம். அதே நிலையிலிருந்து 10 மாதம் கழித்து என்னை ஒரு அழகான பெண் குழந்தையாக பெற்றெடுத்தார்களாம். அருந்தவம் செய்தவர்கள் என்னை பெற்றெடுத்ததால் ஆண்காற்று அடையாதபடி 8 சுத்து கல்கோட்டை எறும்பேரா மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபம் அமைத்து அந்த கோட்டையை சுற்றிலும் அகழி போன்ற புலியை வெட்டி அதில் ஆண் யானை, பெண் யானை, நீர் நாகம், நீர் பன்றி போன்ற விச தந்துக்களை விட்டு வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் இத்தனை கட்டுக்காவலை மீறி இன்று எனக்கு வயது 15 முடிவடைந்து 16வது வயது துவங்குகின்றது. இந்த நேரத்தில் இத்தனை கட்டுக்காவலை மீறி யாரோ ஒரு ராஜகுமாரன் என்னை சிறையெடுக்க போவதாக அரண்மனை ஜோதிடர்கள் தந்தையிடம் தெரிவித்தார்களாம். ஆகையால் தந்தையின் கட்டளை என்னவென்று தெரியுமா? நான் பிறக்கும் போதே பாச்சனூர் நத்தம் பரந்தமலை மேட்டு கழுமரம் ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த கழுமரத்தில் அண்ணவனை கட்டி வைத்து அவனை சோதிப்பதாக தந்தையின் பேச்சு. இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை எனது தோழிகளோடு விளையாடுவது வழக்கம். ஆகையால் எனது தந்தையும் சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக நான் எனது மாமன் ஊழமூக்கு நாராயணனை மணப்பேன் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். நான் அவ்வளவு நேரம் பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். யார் நினைச்சு தெரியுமா? மாமன தானா? என்னோட மாமன் நினைச்சுட்டேன். இந்த அழகு மாமனா? ஆமா. ஐயோ, ஏன்னா வந்துட்டு மாமனை கட்டணும்னா மாச கணக்கா தவம் இருக்கணும். அதுவே அக்கா மகளை கட்டணும்னா 60 வருஷம் தவம் இருக்கணும். இந்த காலத்துல எல்லாம் யாருக்கு அக்கா பொண்ணுங்களை கட்டுற பாக்கியம் கிடைக்குது? குடிக்கல. ஒரு 100 பேர்த்துல 10 பேராக கைவிட்டு என்னதான் சொல்லணும். அதனால ஏன்னா மாம மகனை கட்டுறதுல எனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால அவர் என்னை விரும்புறது, நான் அவரை விரும்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மாமன் பேச்சு இருக்கேன், அவ்வளவு அழகா பேசுவாரு. அவரு வந்துட்டு போனானே அப்பாவும் மாமே அவ்வளவு அழகா பேசுவார். ஏன்னா அவர் பேச்சு வச்சுதான் தமிழ் சொல் எப்படி உருவாச்சு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவ்வளவு அழகா பேசுவாரு. பெண்களை வந்து பேச்சாலே மயக்கிடுவாரு. அவ்வளவு அழகா பேசுவாரு. அதனால அந்த மாமனை, அப்பேற்பட்ட மாமனை கட்டணும்னா நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கணும். என் மாமனை நினைச்சு நான் எப்படி எல்லாம் உருகுறேன் தெரியுமா? ராசாவே இந்த ரோசா போயிருக்கதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. அந்த பொண்ணான உறவை அவள் நெஞ்சோடு வளர்த்தான். இது தப்பான கருத்தா தண்ணீரில் வைத்தோம்.
தானா வருது பாட்டு. மாமனை முத சந்திக்க போறேன். ஏன்னா மாமன் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. ஆமா வாரத்துல ஒரு நாள். ஆமா வாரத்துல ஒரு நாள். அந்த ஒரு வாரம் பார்க்காம இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாசம் பார்க்காம இருக்கிறது போல இருக்கு. ஏன்னா மாமனை நினைச்சு நான் ரொம்ப மெழுகா உருகிட்டேன். ஆமா ஏன்னா மாமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கத்திலே சரியா பசி எடுக்க மாட்டேங்குது. எல்லா பெண்களுக்கும் வர வேண்டிய பாசம் தானே. சரியா பசி எடுக்க மாட்டேங்குது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை நான் மாமனை விரும்புறேனோ சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் மாமனை நினைச்சு இன்னும் இப்படி எல்லாம் எனக்கு மனசுல ஆசை இருக்கு தெரியுமா. நானும் என் மாமனை எப்படி எல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் தெரியுமா. ஓடுகிற மேகங்களா ஓட தண்ணி மீனுங்களா கண்ணீரா கல்யாணம் கட்டுரா சூரிலா சம்பத்தம் குட்டுரா மச்சனுக்கும் மணப்பொண்ணுக்கும் நோய் எழுத மாசி மாசந்தா சொல்லு 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 மாசி மாசந்தா
இன்று வெள்ளிக்கிழமையானால் ஆமா. இது தந்தை என்னை பற்றி நலம் விசாரிக்க வருவார். இதோ இது தந்தையின் வருகை எதிர்பார்க்கின்றேன். தாயிற் சிறந்த கோவில்